தின நியூஸ்ல வந்து நம்ம ஆட்கொள்ளப்பட்டு அது சம்பந்தமான வீடியோ போடுறது ஒரு தவறான விஷயம். அது நிலையான அறிவை கொடுக்காது அப்படின்றது என்னோட கண்ணோட்டம். இருந்தாலும் வந்து சூழ்நிலை அழுத்தங்களால் நாம் வந்து அதை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருது. என்னோட நண்பர் ஒருத்தர், அவருக்கு வயது ஒரு 60-65 இருக்கும். ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாரு. அவர் பேரும் வெங்கடேசன் தான். இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து கடன் ஒவ்வொரு தலையிலையும் 1 லட்ச ரூபாய் கடன் இருக்கான், 2 லட்ச ரூபான்னு வச்சுக்கோ, 2 லட்ச ரூபாய் கடன் இருக்கான் அப்படின்னு அவர் ஷேர் பண்ணாரு. அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது சரி தவறு அப்படின்றது நீங்க முடிவு பண்ணிக்கங்க. முதல்ல வந்து ஏ அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் இருக்கு, பின்ற கவர்மெண்ட் இருக்கு. 2 கவர்மெண்ட் இருக்கு. ஏன்ற ஒரு கவர்மெண்ட் இருக்கு, பின்ற கவர்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ஏ அப்படின்ற ஒரு குடும்பம் இருக்கு, பின்ற குடும்பம் இருக்கு. கவர்மெண்ட்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் வந்து ஒரு குழப்பத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். நம்ம 2 குடும்பத்தை எடுத்துக்குவோம். ஏன்ற ஒரு குடும்பம் இருக்கு, பின்ற ஒரு குடும்பம் இருக்கு. பின்ற குடும்பம் ஏன் குடும்பம்னே வச்சுக்குவோம். ஏன்ற குடும்பம் என்ன பண்ணுதுன்னா, அந்த தாய் தந்தையர் தன் பெண்ணுக்கு 100 பவுன் நகை போட்டு கட்டி கொடுக்குறாங்க, கல்யாணம் செஞ்சு வைக்கிறாங்க தன்னோட 20வது வயதுல. அந்த பெண்ணோட 18லிருந்து 20 வயதுக்குள்ள அவங்க திருமணம் செய்து வைக்கிறார்கள் ஏன்ற ஒரு பெண்ணுக்கு, ஏன்ற குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு. இதே பீன்ற பொண்ணுக்கு வந்து என்னன்னா, அவங்க குடும்பம் என்ன முடிவு எடுக்குதுன்னா, அந்த பொண்ணை படிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு நர்சிங் காலேஜில் படிக்க வச்சிருது. மிகப்பெரிய கடனுக்கு மத்தியில ஏதோ வச்சு ஒரு 25 வயதுல கட்டி கொடுக்குது. ஊர்ல இருக்கிறவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இப்படி கடன் விட்டு போன, பாரு அழகா வந்து ஏன்ற குடும்பத்தில் இருக்கிறவன் கடனே இல்லாம அழகா வந்து அவங்க பொண்ணை 100 பவுன் போட்டு கட்டி கொடுத்தான், இந்தா சந்தோஷமா இருக்காங்க. உன் பொண்ணை எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு வீட்டுக்கு கட்டி தான் கொடுக்க போற, இதுக்கு எதுக்கு படிக்க வச்ச, இப்போ கடனும் பட்டு போன அப்படின்னு திட்டுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நான் தான் பீன்ற குடும்பம், நான் தான் அந்த தவறு இழைத்ததா ஊர் சொல்லுது. இது தவறா சரியா அப்படின்னு ஆடியன்ஸான நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி குறுகிய மனப்பான்மையில தமிழ்நாட்டு கடனை அணுக முடியாது, அது சாத்தியம் இல்லை. இது ஒரு எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்க. எப்படி தமிழ்நாடு கடன் பட்டுச்சு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்ப எது சரி அப்படின்ற தமிழ்நாட்டின் முடிவையும் ஒப்பிட்டு உங்களோட முடிவை சொல்லுங்க. நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.